ஹாய் வரன் நம்ம சேனலில் பேசிக் வேலை முடிச்சு அர்ஜுனோட முடிச்சு பேசிக் காம்பவுண்ட் மினி ப்ராஜெக்ட் பண்ணுற விஷயங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த solenoid valve அப்படின்னா என்ன, இந்த solenoid valve நம்ம ப்ராஜெக்ட் தேவைப்படுமா, அப்படி தேவைப்படுது அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது, அப்படி பார்த்து நம்ம வாங்குறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி போன வீடியோவில் ஏ பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த solenoid valve ஒர்க்கிங் என்ன மாதிரிலாம் இருக்கும். அதாவது நம்ம உள்ள கொடுக்கக்கூடிய வாட்டர் இந்த பக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பக்கம் வெளியே வரும். எப்போலாம் வெளியே வரும் அப்படின்னா நம்ம உள்ள பவர் சப்ளை கொடுக்கும்போது மட்டும் தான் வரும். அப்படி உள்ள பவர் சப்ளை கொடுக்கும்போது உள்ள என்ன ஒர்க்கிங் நடக்குது, அப்படி உள்ள நடக்கிறதுனால இது எப்படி இந்த பைப்புக்குள்ள இங்கே உள்ள கொடுக்குற வாட்டர் வந்து எப்படி வெளியே வருது, என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த போன வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? முடியாத விஷயத்தை முடியும்னு வச்சா தான் முடியாத விஷயமே ஒரு நாள் முடியும். இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா அந்த ப்ராஜெக்ட்டுள்ள இருக்க எல்லா காம்பனன்ட்ஸ்க்குள்ள எல்லாம் ஒர்க்கிங் நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நாளைக்கு புதுசாக நம்மளே ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி உருவாக்கும் போது இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனல் எடுத்துகிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒர்க்கிங் அண்ட் பிரின்சிபல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு solenoid valve அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது. solenoidன்னு சொல்லிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்குமே இதே பிரின்சிபல் இதே ஒர்க்கிங் தான். ஓகேங்களா? அப்படி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா solenoid valve பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா solenoid valve. இதே மாதிரி solenoid லாக்கர்னு இருக்குது, solenoid பெல்ஸ்னு இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒரே ஒர்க்கிங் ஒரே பிரின்சிபல் தான். ஆனால் ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் மாறும். அந்த என்ன ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத கூட நான் பின்னாடி லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதையும் நீங்கள் வேணால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ இந்த solenoid valve பார்த்திங்க அப்படின்னா போன வேலை நம்ம சொல்லியிருந்தோம் ஏசி வோல்டேஜில் இருக்குது, டிசி வோல்டேஜில் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ண அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம போனே சொல்லிட்டாச்சு. அதே மாதிரி இதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒர்க்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது ஏசி வோல்டேஜாக இருந்தாலும் சரி, டிசி வோல்டேஜாக இருந்தாலும் சரி, உள்ள இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் மாட்டோம். அது என்ன ஒரு சிலன்றதை கூட நான் பின்னாடி லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க இதுக்குள்ளே நம்ம கழட்டி எப்படின்றது ஒர்க்கிங்லாம் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 நெட்டு கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் 2 நெட்டு கழட்டிட்டேன். ஓகேங்களா? இப்போ மிச்சம் இருக்கிறது 2 தான். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே கழட்டிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க 2 நெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதுக்குள்ளே நம்ம கழட்டணும் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருப்பு கலரில் இப்படி சுற்றிலும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் solenoidன்னு அர்த்தம். ஓகேங்களா? solenoid அப்படின்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. சும்மா வந்து ஒரு காப்பர் கம்பி வந்து இதுக்குள்ளே சுற்றி வச்சிருப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹோல் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே சுற்றி வெறும் காப்பர் கம்பி சுற்றி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த காப்பர் கம்பி சுற்றி இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போலாம் காப்பர் கம்பியில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோமோ அப்போ அதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த இடத்துல எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்களா, இந்த வந்து வெறும் ஹோலாக தான் இருக்குங்களா. இப்போ இதில் வந்து இந்த விஷயத்தை வச்சிருக்காங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஒரு பீஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பீஸ் தான் பண்ணுற எல்லா வேலையுமே. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பீஸ் என்ன பீஸ் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியலாக இருக்கும். ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ரொம்ப கொஞ்சோண்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சாலுமே டக்குன்னு நல்லா ஈஸியாக அட்ராக்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு சில மெட்டீரியலாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஒரு மெட்டீரியல்னால செய்யப்பட்ட மெட்டீரியல் தான் இந்த ஒரு மெட்டீரியலாக இருக்கும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நம்ம இதில் கரண்ட் கொடுக்குறோமோ அப்போ வந்து இதுலேருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்களா. அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆனோடனே இது டப்புன்னு அப்படி உள்ளே இழுத்து வச்சுக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது அட்ராக்ட் ஆகி உள்ளே போய்க்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மற்ற டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே இப்படி நீட்டிட்டு இருக்கும். வெளியே ஏன் நீட்டிட்டு இருக்கோம், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்கு உள்ளே இருக்குது, அதுக்கு மேலே வந்து இந்த ஒரு பீஸை வச்சுட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா எப்போ வந்து நம்ம கரண்ட் கொடுக்குறோமோ அப்போ வந்து இது உள்ளே போயிடும். எப்போ கரண்ட் இல்லையோ அப்போ வந்து இப்படி வெளியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்போ வெளியே இருக்குது எப்போ உள்ளே இருக்குது அப்படின்ற விஷயம் தான் ஒர்க்கிங்கே. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சு எப்போ அந்த தண்ணி வந்து உள்ளே போது வெளியே வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இன்புட். ஓகேங்களா? இப்போ இதில் இன்புட் வந்து தண்ணி இப்போ ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபில் ஆகிடும். ஸோ எப்போ வந்துட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து அவுட்புட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் அம்புக்குறி இவங்களே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் அவுட்புட் வந்து இது, இன்புட் வந்து இது. ஸோ எப்போ வந்து இன்புட் கொடுக்குறோமோ அப்போ வந்து தண்ணி இதில் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கு அப்புறமேட்டு எப்போ வந்து நம்ம இங்கே சுவிட்ச் போடுறோமோ அப்போ வந்து இது உள்ள solenoid valve உள்ளே வரும். solenoid valve உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு கரண்ட் வந்தோடனே இது வந்து இப்படி உள்ளே போய்க்கும். ஓகேங்களா? இது உள்ளே போகிறதுனால என்ன நடக்கும்னா இதில் ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு புஷ் தான் பண்ணுற எல்லா வேலையுமே. இது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க பதில் இந்த சைஸில். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்குள்ளே வந்த தண்ணியை இந்த ஒரு ப்ரெஷர் எப்பயுமே வந்து மேலே இருக்கும். ஓகேங்களா? அப்படி மேலே அப்படி இருக்கிறதுனால இதை வந்து மேலே தள்ளிட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நடுவில் உள்ளே அப்படி அழுத்தி இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த ஒரு ஸ்ப்ரிங் வந்து மேலே அப்படி அழுத்தி இருக்கும் போது. ஓகேங்களா? இப்படி உள்ளே அழுத்தி இருக்கும் போது உள்ளே வந்த தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சுற்றியுமே நின்றுக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இப்போ வந்து உள்ளே வந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த இடம் மட்டுமே சுற்றில் நின்றுக்கும். ஓகேங்களா? நின்னதுக்கு அப்புறமேட்டு எப்போலாம் வந்து நம்ம கரண்ட் கொடுக்குறோமோ அப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து இப்படி உள்ளே போய்க்கும். ஓகேங்களா? அது எப்படின்றதெல்லாம் நான் பின்னாடி இந்த ஒர்க்கிங்லாம் நான் நேரடியாக காட்டுறேன். ஸோ அப்போ வந்து இது உள்ளே போய்க்கும். உள்ளே போனோன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சுற்றியில் இருக்க தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் பண்ணி இதை வந்து கொஞ்சம் இப்படி வெளியே உள்ளே கல்லும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள்
இது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா. நார்மலாக வந்து உள்ளே நல்லா அப்படி அழுத்தி இருக்கும். எப்போ வந்து நம்ம இதில் வந்து கரண்ட் கொடுக்குறோமோ அப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இது உள்ளே இப்படி உள்ளே இறங்கணுன்னு இதிலேருந்து கொஞ்சோண்டு இது இப்படி மேலே தூக்கிக்கும். மேலே தூக்கணுன்னா உள்ளே இருக்க எல்லா தண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க தண்ணி இப்படி வெளியே வந்து இந்த வழியாக வெளியே வந்து இங்கே வெளியே வந்துடும் ஓகேங்களா. இப்படி தான் அதோட ஒர்க்கிங் நடக்குது. இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி இன்னொரு டைம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. பேசிக்காக ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஒரு புஷ் வந்து மேலேயும் கீழேயும் போகிறத ப்ராசஸ் பண்ணி உள்ளே வர தண்ணி வந்து எப்போல்லாம் உள்ளே போய் அது ரொம்ப இதுக்குள்ளே எப்போ போகணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம முடிவு பண்ணுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ பாருங்கள் இதோட ஒர்க்கிங் அப்படின்றது இப்போ நம்ம ரியல் டைமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன். இப்போ நான் பண்ணுற விஷயத்தை வந்து தயவு செஞ்சு பண்ணி பார்க்க வேணாம். இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ நான் வந்து ஏசி வோல்டேஜ் டேட்டாவே எடுத்து நான் இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இது வந்து உள்ளே போகுது எப்படி வெளியே வருது அப்படின்ற விஷயத்தை ஓகேங்களா. இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயரை வந்து நம்ம டேட்டா கொடுத்துடலாம் ஓகேங்களா. கொடுத்துட்டு இன்னொரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கையில் வச்சுக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து வீட்டில் யாரும் பண்ணி வைக்க வேணாம், இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கரண்ட் கொடுத்துடலாம். அதனால் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ வந்து இதில் வந்து கரண்ட் வந்துட்டுருக்கு ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன உள்ளே போயிடுச்சுங்களா பாருங்கள். இப்போ நான் வந்து எடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து இதில் நம்ம கரண்ட் கொடுக்குறோமோ அப்போ வந்து இந்த solenoid valve ஒரு எலக்ட்ரிக் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது இது வந்து நல்லா அட்ராக்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் அப்படின்னாலும் இது அப்படியே உள்ளே போயிடும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் உள்ளே போயிடுச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போ எடுத்தோன்னு திரும்ப டக்குன்னு மேலே வருது, ஏன்னா உள்ள இந்த ஸ்ப்ரிங் இருந்தனால ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் இந்த solenoid valve அப்படின்ற விஷயமே ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து தெரியாமல் இந்த ஒரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பீஸ் வந்து இந்த ஒரு பீஸோட மோதிட்டு இருந்துச்சு. ஸோ டக்குன்னு எடுக்கும்போது எனக்கு இப்போ ஷாக் அடிச்சிச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்றதுனால தான் நீங்கள் உங்களுக்கு பண்ணி பார்க்க வேணாம்னு சொல்கிறேன் ஓகேங்களா. ஆனால் இதோட பேசிக் ஒர்க்கிங் இப்படி தான் ஓகேங்களா. இப்போ நம்ம எப்போ கரண்ட் கொடுக்குமோ அப்போ வந்து இது உள்ளே போயிடும். இருங்க நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ ஆஃப் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மட்டும் இப்போ பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா இது எப்போலாம் நம்ம கரண்ட் அப்போ வந்து இது உள்ளே போகும்போது இந்த ஒரு இதில் வந்து கொஞ்சோண்டு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். அப்படி ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி உள்ளே கொடுக்கக்கூடிய தண்ணியோட ஃபோர்ஸ் காரணமாக இது அப்படியே வெளியே தள்ளி இந்த உள்ளே அப்படி அதாவது இதில் இங்கே இருக்க தண்ணி உள்ளே இறங்கி இது வெளியே வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இந்த மாதிரி பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் நடக்குது. இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் மற்ற எல்லா solenoid சிஸ்டமும் ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஸோ மற்ற சிஸ்டம்லாம் எப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா solenoid valve தான், இதுவும் solenoid valve தான். இது பார்த்திங்க அப்படின்னா ஏசி solenoid valveங்களா, அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து காப்பர் கம்பி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், இதில் வந்து ஒரு 1000 சுற்றிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 2000 சுற்றிருப்பாங்க. அந்த கம்பி சொல்கிறேன் solenoid அந்த ஒரு சும்மா காப்பர் கம்பி தான். நம்ம எப்பயும் போல டிரான்ஸ்ஃபார்மர்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் கம்பி தான். ஸோ இந்த மாதிரி அந்த காப்பர் கம்பியோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான் இந்த ஏசி டிசிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது சரி இப்போ solenoid வந்து வால்வு தாண்டி வேற என்ன விஷயங்கள் solenoid பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இதே பிரின்சிபால் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பதிலாக சும்மா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லப்பர் மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கூராக வந்துட்டு இதுவும் ஒரு இரும்பாலே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இரும்பாலே கொடுத்துட்டு இந்த சைடில் வேற இங்கே என்ன வைப்பாங்க அப்படின்னு இன்னொரு ஒரு மெட்டல் பீஸ் மாதிரி வச்சுருவாங்க. ஸோ மெட்டல் பீஸில் வைக்கும் போது இது உள்ளே போயிட்டு வெளியே வரும். அதாவது நம்ம இதுக்குள்ளே வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க சர்க்யூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து காலிங் பெல் ஒரு டைம் இப்படி அழுத்துறோம் அப்படின்னா டிங்னு ஒரே ஒரு சவுண்டு தான் வரும். அதே மாதிரி இன்னொரு டைம் அழுத்துறோம் அப்படின்னா வேறு இன்னும் டிங்னு ஒரு சவுண்டு வரும். அந்த டிங்குன்ற ஒரு சவுண்ட் எப்படி வரும் அப்படின்னா நம்ம எப்போ வந்து பவர் சப்ளை ஆன் அதாவது காலிங் பெல் நம்ம டச் பண்ணுறோமோ அப்போ வந்து இது அப்படின்னு உள்ளே போயிடும் ஓகேங்களா. நம்ம எப்போ வந்து காலிங் பெல்லேருந்து இப்படி கை எடுக்கிறோமோ அப்போ வந்து இப்படி வெளியே ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரிலீஸ் ஆகும் போது இதுக்கு வெளியே இந்த இடத்துல வந்து ஒரு மெட்டல் பீஸ் வச்சு இந்த இடத்துல தடுப்புக்கிறதுக்கும் ஒரு மெட்டல் பீஸ் மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு சவுண்டு சும்மா டிங்குன்னு ஒரு சவுண்டு வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ராசஸ் வச்சு தான் solenoid பெல்லுன்ற விஷயம் ஒர்க் ஆகுது ஓகேங்களா. அதே மாதிரி solenoid லாக்கர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இதே சேம் பிரின்சிபல் தான். ஆனால் அதோட கன்செப்ட் வந்து கொஞ்சம் ஓவராலாகவே எல்லாமே மாறி இருக்கும். எப்படி ஓவராக மாறி இருக்கும் அப்படின்னா இந்த solenoid valve வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. அது நிறைய காப்பர் கம்பி சுற்றி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பீஸுக்கு பதிலாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெக்டாங்கிள் பீஸில் ஒரு ஸ்லைடாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா. அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் லாக்கர் மாதிரி ஓகேங்களா. இந்த இடத்துல நான் சைடில் நான் பிக்சர் ஷோ பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு பீஸை வச்சு இதே பேசிக் பிரின்சிபால் தான் நம்ம எப்போ கரண்ட் கொடுக்கணுமோ அப்போ அது வந்து உள்ளே போயிடும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் பேசிக்காக solenoid அப்படின்ற விஷயமே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா தான் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்ன சேஞ்ச் பண்ணிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே கமெண்ட்டில் கேட்டு உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் வந்து டவுட் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. முடியாதுன்னு விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு விஷயமே ஒரு நாள் முடியும். ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ.
எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லித்தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும்.